ரியோ மன்சுக்குனா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர் ஆஃப் ஜேஜேகேன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த கேரக்டரால் கோஜோவை தோக்கடிக்க முடியுமாங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். என்னைக்கு இந்த சீரீஸ் ஆரம்பிச்சானுங்களோ அன்னிலேருந்து இந்த பிரச்சனை ஓடிட்டே தான் இருக்குது. நம்ம கோஜோவும் சரி ரியோ மன்சுக்குனாவும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவலான ஃபேன் கிளப்பும் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். இவனுங்க இந்த சீரீஸை முடிப்பானுங்கனாலே தெரியல, ஆனால் இந்த சண்டை மட்டும் முடியவே மாட்டேங்குது. இவனுங்க சொல்லினாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தில் நாமளே கலையறிங்கன்னு சொல்லி தான் இந்த ஷாட்ஸை போட்டிருக்கேன். உண்மையை சொல்ல போனோம்னா நம்ம ரியோ மன்சுக்குனா கோஜோ கிட்ட தோத்துருவோம். யோ டிஏடி இரியா, நானும் அப்பல இருந்து பாத்துருக்கேன். ஓவர தான் பேசிட்டு இருக்கேன். ஆமா பாத்தீங்கன்னா கோஜோ ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டென்ஷன் ஆகாத எடிட்டர், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கோஜோக்கு ஏகப்பட்ட பவர்ஸை கொடுத்து ஏகப்பட்ட விதமா காமிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம சுகுனாக்கு அப்படி கிடையாது. இன்னி வரைக்குமே சுகுனாவுடைய பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் அன்ஐடென்டிஃபைடா தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம சுகுனா யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் பாத்தீங்கன்னாக்கா என்ன டெக்னிக் கூட நம்மளுக்கு இன்னும் வரைக்கும் தெரியாது. இப்படி எல்லா விஷயத்திலுமே கேள்விக்குறியா இருக்கக்கூடிய நம்ம ரியோ மன்சுகுனாவை எந்த விஷயத்தை வச்சு கோஜோ டிஃபீட் பண்ணுவாங்கிறது நம்மளால சொல்லவே முடியாது.